வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல எப்படி பிவோட் டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேபிள்னா என்ன, பிவோட் டேபிள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ டேபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க டேட்டாஸை வந்து நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஃபில் பண்ணுறது தான் நார்மலான ஒரு டேபிள். இதுவே வந்து பிவோட் டேபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க டேட்டாஸை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி சம்மரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பிவோட் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிவோட் டேபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நேமில் வந்து நிறைய டேட்டாஸ் போட்டு வச்சிருக்கோம். அசஸ்மெண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸ்கோர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுக்கக்கூடிய டேட்டா செட். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோவை வந்து நம்ம போல்டு பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டேட்டா செட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஆஸ் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் வந்து இப்போ ஃபார்மேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டேபிளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு கிரியேட் பிவட் டேபிள் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். அதுவே டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை எங்கே அசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நியூ ஒர்க் ஷீட்டா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய பிவட் டேபிள் கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க் புக்கில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷீட்டில் தான் நம்ம பிவட் டேபிளை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் சைடில் உங்களுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கும். இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைட்டிலில் வந்து டேட்டாஸை போட்டிருக்கீங்களோ அந்த டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு டேட்டாஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்டூடெண்ட், அசஸ்மெண்ட், ஸ்கோர் அப்படின்னு 3 டைட்டில் கீழே நம்ம டேட்டாஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு காலமாக வேணுமா இல்லை வேல்யூஸாக வேணுமா இல்லை ரோஸாக வேணுமா அப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத தூக்கி நம்ம ரோ டேபிளில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கோர் அப்படிங்கிறத வேல்யூஸில் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிவட் டேபிள் இதே மாதிரி கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்கள் ரோ லேபிளில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் இருக்குது. ஸ்கோர் டேபிளில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கோர்ஸ், அதாவது இது வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3 டேர்மில் இருக்கிறதையும் வந்து சம் பண்ணி அதாவது ஆட் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக இங்கே வந்திருக்கு. இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத தூக்கி நம்ம ரோ டேபிளில் போடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அந்த ரோவை தூக்கி நம்ம ரோ லேபிளில் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோரை தூக்கி நம்ம சம் வேல்யூஸில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவட் டேபிள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோடைய ஸ்கோரையும் ஆட் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. செகண்ட் டேர்மில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கோர் வந்து சம்மாயி கிரியேட் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நாம் பிவட் டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல எப்படி வந்து ஒரு பிவட் டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு பிவட் டேபிளை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.